அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400 பதிவேற்றம் 318 பாடல் 316. உரைத்தாரை மீதுரா மீ கூற்றம் பள்ளி நெறித்த சினை போலும் நீளிலும் புன்னை பொறிப்பூ இதழ் உரைக்கும் பொங்கு நீர் சேர்ப்ப நரிக்கூ கடற்கு எய்தவாறு. பள்ளீது நெறிக்கப்பட்ட முட்டையைப் போல மலர்ந்திருக்கின்ற நீண்ட பெரிய புன்னை பொறியை போன்ற பூக்களனது இதழ்களை பரப்பும் நல்ல நீர்நிலைகளை கொண்ட கடல் நாடனே என்று ஒரு கடல் நாட்டு அரசனை பார்த்து சொல்லுகிறது. சொல்லிவிட்டு சொல்கிறால், நம்மை எதிர்க்கிற பகைவர்கள் பேசுகிற கீழ்த்தரமான வார்த்தைகளுக்கு எதிராக பேசிக்கொண்டிராமல் அவர்களை அடக்குவதே புத்திசாலித்தனம் என்று சொல்கிறார். கடல் அலைக்கு எதிராக நரிகள் குவினால் என்ன பிரயோஜனம் வந்துவிடப் போகிறது? எனவே அப்படி இல்லாமல் வீரர்கள் தம்மை நலிய செய்யுமாறு எதிர்த்து பேசி தாழ்த்துகிறவர்களை செயலால் தான் அவர்களை அடக்க வேண்டுமே தவிர வார்த்தையால் அல்ல என்று சொல்லுகிற பாடல். பகைவர்கள் என்று தெரிந்த பின் அவர்கள் பலவாறு நம்மை இழந்துதான் பேசுவார்கள் என்பதை அறிந்து அவர்கள் நிகழ்ச்சியாக பேசுவதற்காக அவர்களுக்கு எதிர்த்து மீண்டும் நாம் பேசாமல் அவர்களை அடக்குவதே ஒரு படைவீரனுடைய சிறப்பாக இருக்க முடியும். எனவே எதிர்த்து பேசுபவர்களை பலம் கொண்டு அடக்குவது தான் சிறந்தது என்று சொல்லுகிற பாடல் இந்த பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். உரைத்தாரை மீதுரா மீ கூற்றம் பள்ளி நெருத்த சினை போலும் நீளிலும் புன்னை பொறிப்பூ இதழ் உரைக்கும் பொங்கு நீர் சேர்ப்ப நரிக்கூ கடற்கு எய்தவாறு. நன்றி, வணக்கம்.